ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம காலேஜ்ல ஃபேஷன் ஷோ காம்படிஷன் கண்டக்ட் பண்றாங்க. சோ அதுல என்ன நடந்துச்சு, எப்படி நம்ம மஜை நலம் பாப்போமா? இந்த வீடியோ சிரிப்பு வருது இல்லையோ, கொஞ்சம் சீரியஸ்னஸ் வரும்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் லேட்டா போனதுனால டக்குன்னு போய் டகால் ட்ரெஸ் மாத்தி நம்ம பயிலோட ரெடி ஆக ஆரம்பிச்சிட்டோம். நாம மேக்கப் பேப்பர் எல்லாம் போட்டு இந்த பக்கம் பார்த்தா கப்ளிங் கோல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பயல்களை ஒரு ரெடியா ஈவன் டீ கிளப்ப நான் சின்ன டச்சப்காக பியூட்டி கேரக்டர்ல வந்து மேலோட வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் பம்மனியக்கா இப்பயே கேட்பேக் போட ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் பார்த்து ஸ்டேஜ் பக்கம் போக காம்படிட்டிவ் ட்ரெஸ் பார்த்து வெடிச்சுட்டேன். ஸ்டேஜ் கிட்ட வந்தாச்சு. அப்புறம் உள்ள போக வைக்கப்பட்டா என்ன அர்த்தம்? அப்ப நான் ஒரு வழியா உள்ள என்ட்ரி கொடுக்க ஒரு கூட்டம் ஒரு நிமிஷம் ஆகி வந்துச்சு. ஆள் இருக்க உயரத்துக்கு எத்தாச்சோட பெஞ்சி யார தெரியாம தச்சுட்டு இருக்கு 7:30 மணிக்கு. அப்ப நம்ம சிட்டிங்க போட்டு உக்கார இந்த பக்கம் இந்த பையன் வாயவே மூட மாட்டேங்கிறான். இதுல வைக்க வேற அருவாப்பையில பாருங்களேன். அப்ப நம்ம தம்பி வாக்க முடிக்க நம்ம ஜூனியர் பாப்பா வாக் பண்ண அப்படி இப்படின்னு எல்லாருமே வாக் போட்டு ஸ்டேஜ்ல பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப கடைசியா நம்மளும் ஒரு மாசம் ஒரு வாக்கு கொடுத்துட்டு எக்காண்ட் நம்ம தம்பி கூட ஒரு வாக்கு கொடுத்துட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க வாக்கையும் பார்த்துட்டு இந்த கௌசிக் வந்தா கடைசி காம்படிட்டர்ஸ் எல்லாம் ஒரு 2 பேர் ஓட முடிக்க இவ்வளவு நாள் நாங்க பண்ணதும் நீங்க பார்த்தது சோலோ பர்ஃபார்மன்ஸ். பட் எங்களுக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீம் பர்ஃபார்மன்ஸ். முதல் மஞ்சள் ஆகிட்டணும். எஸ், நம்ம மஞ்சள் ஆயிட்டோம். அப்புறம் நம்ம ஸ்பீச் கொடுக்க நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் வரிசையா ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஜூனியர் தம்பி ஸ்பீச் கொடுக்கறப்ப நம்மள டீம் பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை விட்டதுனால நம்மள டீம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விட்டாங்க. சோ அதை முடிச்சுட்டு ஜட்ஜஸோட ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருந்தோம். அப்பதான் புரிஞ்சிச்சு இரண்டாவது மஞ்சள் ஆகிய தருணம் இதுலதான் இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அண்ட் செகண்ட் பிரைஸ் இட்ஸ் ஓகே, பட் தேர்ட் பிரைஸ் ஐ நாட் அக்செப்டட். எஸ், என்னால இதை அக்செப்ட் பண்ண முடியல. பிகாஸ் இந்த வாக் ப்ரொஃபஷனல் வாக்னா இந்த கார்மெண்ட் ப்ரொஃபஷனலா கிரியேட்டிவான கார்மெண்டா இருக்குது. அப்படின்னா நாங்க கொண்டு வந்த கார்மெண்ட் அண்ட் எங்களோட ப்ரொஃபஷனல் வாக்கிங் ஸ்டைல் இதெல்லாம் இல்ல. இவ்வளவு ஆடியன்ஸ் இருந்தீங்க அங்க. இதுல பாதி பேர் கண்டிப்பா என் வீடியோஸ் பார்ப்பீங்க. பாக்குறவங்க நீங்க சொல்லுங்க, அங்க நடந்தது ரைட் ஆர் ராங்? உங்க ஒப்பீனியனை நீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டேஜ் மேல நடந்ததை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே கவலைப்படுறோம். முட்டாக்கு பசங்க. இனிமே அடுத்த டைம்ல இருந்து காலேஜுக்குள்ள காம்படிஷன் இருந்துச்சுன்னா நம்ம உசுரை கொடுத்து வாக் பண்ணி பிராக்டிஸ் பண்ண தேவையில்ல. இந்த ஸ்லைடு இதெல்லாம் பண்ணாவே போதும், பிரைஸ் கொடுத்துருவாங்க. இல்ல இவ்வளவு சொல்றேனே சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே பிரைஸ் தரணும், அடுத்த டிபார்ட்மெண்ட் ஏன் கூப்பிடுறீங்க? பாத்துக்கலாம். பை பாய்.